மற்றும் பாமா சுப்பிரமணியன் நினைவு மருத்துவமனை இணைந்து வழங்கும் கும்பகோணம் மாரத்தான் 2026 கருப்பை வாய் புற்றுநோய்க்கு எதிரான விழிப்புணர்வு மாரத்தான். நாள் 22/2/2026 ஞாயிற்றுக்கிழமை. இடம் அல்லமன் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கிரவுண்ட், கும்பகோணம். அனைவரும் வருக, அனுமதி இலவசம். புதியகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி வாயிலாக உங்க எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு ஜோதிடம், ஜாதகம், ஆன்மீகம் சார்ந்த கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் ஒரு நல்ல வழிகாட்டியாக இன்றைய தினம் இணைந்திருக்கிறார் ஜோதிடர், பேராசிரியர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் அவர்கள். அவர் நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம். சார் வணக்கம். வணக்கம்மா. வணக்கம் நேயர்களே. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதயே வரவரத சர்வஜனமே வசமானாய ஸ்வாகாகா. உலகெங்கும் வாழும் புதியுகம் தொலைக்காட்சி அன்பர்களே, என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அவை நீங்குவதற்கு, உங்கள் வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு ஜோதிட ரீதியாக, உங்கள் ஜாதக ரீதியாக பரிகாரம் சொல்லி வழிகாட்டுவதற்காக நான் வந்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். சார், நல்ல திருமண வாழ்க்கைக்கு தான் நம்ம ஜாதகம் பார்க்குறோம். ஆனால் திருமணம் நிச்சயப்படணும், அதுக்கு எந்த நேரத்தில் ஜாதகம் பார்த்தா கரெக்டாக இருக்கும்? நல்ல திருமண வாழ்க்கைக்கு தான் நம்ம ஜாதகம் பார்க்குறோம். ஆனால் திருமண வாழ்க்கை நன்றாக இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது அந்த ஜாதகத்தில் இருக்கணும். உங்கள் வாழ்க்கை இப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஜாதகத்தில் இருக்கணும். சுக்கிரன் சரியில் வச்சுக்கோங்க, ஜாதகத்தில் செவ்வாய் சரியில் வச்சுக்கோங்க, அப்போ அந்த திருமண வாழ்க்கையில் சில முரண்பாடுகள் வருது. ஆனால் நீங்கள் கேட்குற கேள்வி எனக்கு புரியுது. எப்போ நான் ஒரு ஜாதகத்தை எடுக்கிறேன், எடுத்த உடனே எனக்கு எப்போ திருமண நேரம், இந்த நேரத்தில் நான் ஜாதகத்தை எடுத்தால் எனக்கு கல்யாணம் ஆயிடணும் அப்படின்னு கேட்குறாங்க வச்சுக்கோங்களேன். இதுக்கு ஒரு நல்ல அருமையான வழிமுறை இருக்குது. நேயர்கள் அவங்களே கண்டுபிடிச்சிடலாம். என்ன பண்ணணும்னா, உங்கள் வீட்டு பெண்ணுக்கு நீங்கள் ஜாதகம் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த பெண்ணுடைய ஜாதகத்தில் சுக்கிர பகவான் எங்கே இருக்காருன்னு ஜாதகத்தில் பார்க்கணும். அதற்கு கேந்திரத்தில் 1, 4, 7, 10 ஸ்தானங்கள், சுக்கிரன் இருக்கிறதுலேருந்து 1, 4, 7, 10 அந்த ஸ்தானங்களில் செவ்வாய் வரும்போது நீங்கள் ஜாதகத்தை எடுத்தீங்கன்னா கல்யாணம் வேகமாக ஃபிக்ஸ் ஆயிரும். இதுதான் ரகசியம். இன்னொரு பக்கம், இதெல்லாம் பொம்பளை பிள்ளைகளை சொல்லிட்டீங்க, பையங்களுக்கு கல்யாணம் ஆக மாட்டேங்குது, அதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்குறீங்கல்ல. உங்கள் பையனுடைய ஜாதகத்தில் செவ்வாய் எங்கே இருக்குன்னு பாருங்கள். உங்கள் பையன் ஜாதகத்தில் செவ்வாய் எங்கே இருக்குன்னு பாருங்கள். அதுக்கு செவ்வாய் இருக்கிற இடத்துலேருந்து 1, 4, 7, 10 இந்த ஸ்தானங்களில் சுக்கிர பகவான் வருவார் பாருங்க. அப்போ ஜாதகத்தை எடுத்தால் தடையில்லாமல் கல்யாணம் முடிஞ்சிடும். சரிங்க, கல்யாணம் ரொம்ப தடையாக இருக்குது, என்ன பரிகாரம் சொல்லுங்க அப்படின்னா இதுக்கு அருமையான பரிகாரம் இருக்குது. ஆனால் இது ஜோதிடருடைய ஆலோசனையோடு தான் அந்த பரிகாரத்தை நீங்கள் மேற்கொள்ள முடியும். நான் சொல்கிற விஷயம் பொதுவான விஷயம். ஆனால் அவரவர் ஜாதகப்படியான நேரத்தை ஜோதிடரோட கன்சல்ட் பண்ணி நீங்கள் முடிவெடுக்கணும். உதாரணமாக பவகரணம் அப்படின்னு ஒரு நேரம் இருக்குது. பவகரணம். இந்த பவகரணத்திலே நீங்கள் இறைவனை வழிபாடு செய்தால், திருமணத்துக்குன்னு அர்ச்சனை பண்ணினா கண்டிப்பாக கல்யாணம் கூடி வந்துடும். அந்த பவகரணம் என்பது நம்ம ஜாதகப்படி, நம்மளுடைய நட்சத்திரப்படி எப்போ சரியான நேரத்தில் பவகரணம் வருதுன்னு பார்த்து எந்த தெய்வத்தை கும்பிடணும்னு உங்கள் அஸ்ட்ராலஜிட்ட கேட்டிங்கன்னா அவங்க சொல்கிறபடி வழிபாடு செய்யுங்க, வேகமாக கல்யாணம் கூடி வந்துடும். வாழ்த்துக்கள். ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை எங்களுக்காக சொல்லியிருக்கீங்க சார், மிக்க நன்றி. நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு அழைப்பாளர் இருக்காங்க. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம்ல இணைந்திருக்கீங்க. டிவி வால்யூம் குறைச்சிடுங்க, ஃபோனில் பேசுங்க. உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. டிவி பார்த்து பதில் சொல்லாதீங்க, ஃபோனை காதில் வச்சுட்டு பேசுங்க. நீங்கள் தான் நேரலையில் இல்லைங்க, டிவி பார்க்கலங்க. சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? என் பேர் சோபா. நான் என்னோட மகளை பற்றி கேட்கணும், என் மகளோட திருமணத்தை பற்றி கேட்கலாமா? எந்த ஊர்லேருந்து கால் பண்ணியிருக்கீங்க? நாங்கள் திருப்பதியிலேருந்து ஃபோன் பண்ணுறோங்க. பொண்ணோட பேர், வயது சொல்லுங்கம்மா. என் பொண்ணோட பேர் வைஷ்ணவி, 25 வயசு, ராசி நட்சத்திரம் கன்னியா லக்னம், சிம்ம ராசி. சரிம்மா, திருமணத்திற்காக கேட்குறீங்க? ஆமாம். சரி, பேசுங்க சார் கிட்ட. அம்மா வணக்கம்மா. வணக்கங்க. சொல்லுங்கம்மா. இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா. வைஷ்ணவி எங்கே இருக்காங்க இப்போ? அவங்க ஊர்ல தாங்க இருக்காங்க, எங்க ஊர்ல தான், திருப்பதியில தான். திருப்பதியில இருக்காங்க. சரிங்கம்மா. எப்போ திருமணம்னு தெரியணும் இல்லையாம்மா? ஆமா, 2000 பிறந்திருக்காங்க. ஆமா. வைஷ்ணவியுடைய ஜாதகத்துலமா நாகதோஷம் தென்படுதுமா. நாகதோஷம் இந்த ஜாதகத்தில் இருக்கிறதுனால திருமண தடைன்னு இருக்கு. இப்போ அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஜாதகப்படி 2027 வருது பாருங்க, அடுத்த வருஷம். அந்த மே மாதத்திற்கு பிறகு திருமணம் கைகூடும் அப்படின்னு ஜாதகத்தில் இருக்கு. இதுக்கு என்ன செய்யணும்னா,
பெருமாள் கோயில், எந்த பெருமாளாக இருந்தாலும் சரி, அந்த பெருமாள் கோயிலுக்கு போகணும். கொஞ்சம் வெண்ணெய் இருக்குது பாருங்கள், வெண்ணெயை வாயில் வச்சு சாப்பிட்டுட்டு, இல்லை லேசாக நாக்கில் இருக்கிற மாதிரி வெண்ணெய் இருக்கிற போதே பெருமாள் கோயிலுக்கு போகணும். பெருமாள் கோயிலுக்கு போய் ஒரு அர்ச்சனை செய்யணும், பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணணும். இதை பொதுவாக இவங்க வந்து திங்கட்கிழமைகள் அப்படி அர்ச்சனை பண்ணிக்கிட்டு வந்தாங்கன்னா விரைவில் திருமணம் கைகூடுமா. ஆனால் இவங்க ஜாதகப்படி இருக்கிற நேரத்தையும் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். அதற்கு சற்று சில மாதத்துக்கு முன்னாலே எடுங்க, திருமணம் தடையில்லாமல் கைகூடும், அதுக்கு வாய்ப்பாக இருக்கும். வாழ்த்துக்கள். நன்றி மழைத்தமைக்கு. அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. சார் வணக்கம். வணக்கம் மேடம். சுந்தரராய் பேசுறேன், தர்மபுரில இருந்து. என் பையனுக்கு கேட்கணும் மேடம். பையனோட பேரு, வயது சொல்லுங்க சார். பையன் பேர் தீபன் குமார். 10/12/2004, மகர லக்கணம், துலா ராசி மேடம். சரி, நட்சத்திரம் சொல்லுங்க. நட்சத்திரம் மகர லக்கணம் சொல்லிருக்கேன் மேடம். மகர லக்னம். சரி, துலாம் ராசிக்கு என்ன நட்சத்திரம் சார்? நட்சத்திரம் நம்ம சரி, உங்க கேள்வியை கேளுங்க சார். உங்க கேள்வி விசாக நட்சத்திரம் மேடம். சரி, உங்க கேள்வியை கேட்கலாம் சார். பையன் இப்ப 4th இயர்ல படிச்சிட்டு இருக்கான் மேடம். அவர் இப்ப ஃபர்தரா படிக்கலாமா என்ன, அதை மட்டும் சொல்லுங்க. மேற்படிப்பு படிக்கலாமான்னு கேக்குறீங்க. ஆமா, மேற்படிப்பு படிக்கலாமா, தொடர்ந்து பேசலாம் சார். இல்ல வேலைக்கு போலாமா? ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் ஐயா. உங்க அன்பு மகன் வந்து என்ன படிப்பு படிக்கிறார்? இப்போ பிடெக் ஐடி எஸ்ஆர்எம்ல படிக்கிறார். பிடெக் ஐடி படிக்கிறார். மகிழ்ச்சி. 4th இயர்ல இருக்கார். ரொம்ப மகிழ்ச்சி. இவருடைய ஜாதகத்துல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, சொல்லுங்க. இவர் வந்து அனுபவத்தினால் வாழ்க்கையில ஜெயிப்பார்னு இருக்கு. நல்லா கேட்டுக்கோங்க. ஒரு வேலை என்பது இவருக்கு கேம்பஸ் இன்டர்வியூல வேலை கிடைக்கிற ஜாதகம். கேம்பஸ் இன்டர்வியூல வேலை தடைப்பட்டாலும் வெளியில் முயற்சி பண்ணினால் கண்டிப்பாக இவருக்கு வேலை கிடைக்கும். வேலை கிடைத்து சில ஆண்டுகளுக்கு பிறகுதான் இவர் பிஜி கண்டினியூ பண்ணுவார் அப்படிங்கிறதான் இவருடைய ஜாதக அமைப்பு இருக்குது. சரிங்களா? அதனால இவர் வேலைக்கு முயற்சி பண்ணுகிற போது மிகச்சிறப்பாக வேலை அவருக்கு அமையும். இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதன்கிழமைகளில் நல்லா கேட்டுக்கோங்க, புதன்கிழமைகளில் நரசிம்மர் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு போகணும். சிங்கப்பெருமாளை போய் வழிபடணும். புதன்கிழமைகளில் வழிபடுகிற போது இவர் இன்டர்வியூ நல்லா அட்டன் பண்ணுவார், நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும், வாழ்க்கையில் மிகச்சிறந்த லெவலுக்கு வருவார். அடுத்த 2 ஆண்டுகள் பொற்காலமாக அமையும், வேலையில் நல்ல முன்னேற்றம் தரும். வாழ்த்துக்கள். நன்றி அழைத்தமைக்கு. அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. மேடம், நான் தர்மபுரியில இருந்து பேசுறேன் மேடம். யாருக்கா கேக்குறீங்கம்மா? என் பையனுக்காக கேட்கணும். பையனோட பேரு, வயது சொல்லுங்க. பேர் வந்து தில்ஷத். வயசு வந்து இப்ப 15 வயசு ஆக போகுது. ராசி நட்சத்திரம் லக்னம்மா? லக்கணம் வந்து கடகம் ராசி, கடக லக்கணம், ராசி வந்து கடகம், நட்சத்திரம் வந்து ஆயில்யம், 3ஆம் பாகம். சரிம்மா, என்ன கேள்வியோ கேட்கலாம் சார் கிட்ட. வணக்கம்மா. வணக்கம் சார். உங்க அன்பு மகனுடைய பேரை மீண்டும் ஒரு முறை சொல்லுங்களேன், நிதானமா சொல்லுங்களேன். தில்ஷத். தில்ஷத். வில்சக். தில்ஷத். தில்ஷக். தில்ஷக். சரிங்கம்மா. தில்ஷக்குடைய என்ன கேள்விமா உங்களுக்கு? சார், என் பையன் இன்னும் பிறந்ததுல இருந்து நடக்கல சார். பையனுக்கு நடக்கல சார். இன்னும் என்ன நடக்கல சொல்லுங்க. இல்ல, அவர் நடக்கவே இல்ல. எழுந்து நடக்கலைங்கிறீங்க, கால்கள் நடந்து நடக்கலைங்கிறீங்க. சரி சரிங்கம்மா. ஆனா இப்ப பிச்சு அடிக்கடி வருது சார். மாத்திரை தான் சாப்பிட்டுட்டு இருக்கான். அதுக்கு ஏதாச்சும் ஒரு பரிகாரம் இருந்தா சொல்லுங்க சார். அதாவதுங்கம்மா, நான் நீங்க கேட்குற கேள்வி அருமையான கேள்விமா. அந்த பையனுடைய நிலை வந்து ஒரு 18 வயது வருகிற போது இப்படி இருக்கிறார் அப்படிங்கிறது மிகப்பெரிய மன வருத்தத்தில் நீங்கள் இருக்கீங்க, என்னால் புரிஞ்சுக்கிட முடியுதுமா. இந்த மாதிரியான சூழ்நிலைகள் வாழ்க்கையில் மறையணும், இவர் நல்ல முறையில் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இதற்கு என்ன பண்ணணும், குற்றால ஈஸ்வரன் அப்படின்னு நீங்கள் வந்து, குற்றாலம் உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்களா, தென்காசி பக்கத்தில் இருக்கக்கூடிய குற்றாலம், அந்த குற்றால ஈஸ்வரனை வழிபடணுமா. அந்த குற்றால ஈஸ்வரன் வழிபாடு செய்கிற போதும் ஒரு மிகச்சிறந்த மாற்றம் வரும். முதல்ல குற்றாலத்துக்கு போயிட்டு வரணும், குற்றால ஈஸ்வரனை வழிபடணும். அந்த குற்றால ஈஸ்வரனுக்கு அர்ச்சனை செய்துவிட்டு வீட்டுக்கு வந்துடணும். 3 மாதங்கள் கழித்து மீண்டும் போய் அர்ச்சனை பண்ணணும். இப்படி நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு அர்ச்சனையை பண்ணிக்கிட்டு வாங்க. அதே மாதிரி வீட்டில் பச்சை கலர், நான் சொல்கிறது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பச்சை கலர் ஒரு பேப்பரோ இல்லாட்டா ஒரு துணியோ, இவர் பார்க்கக்கூடிய இடத்துல மிகப்பெரிய அளவிற்கு பச்சை கலர் துணியோ அல்லது பேப்பரோ ஒன்று ஒட்டி வைங்க. அடிக்கடி அவர் கண்களில் பட்டுக்கொண்டு இருக்கட்டும். அப்படி அவர் பார்த்து கொண்டு இருக்கிற போதும் இந்த பிரச்சனைகள் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு மாற்றம் வரும். இன்னொரு முக்கியமான விஷயம் தெரிந்து கொள்ள வேண்டியது இவருடைய உணவு விஷயம். அதில் வாய்வு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எது இருந்தாலும் அவாய்ட் பண்ணுங்க. எல்லாம் நல்ல மாற்றங்களை தருமா. நானும் அந்த இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேம்மா. வாழ்த்துக்கள்மா. சார், ரொம்ப நாளாக ஒரு கேள்வி சார். இப்போது நம்ம வாகனத்தில் போயிட்டுருக்கோம், வாகனத்தில் பன்றி மோதிடுது.
இல்லைன்னா பன்றி மேலே வாகனம் மோதிடு தெரியாமல் அப்படின்னா வாகனத்தை உடனே விற்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வாகனத்தை வந்து நம்ம விற்கணுமா இல்லை விற்காமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? இதனுடைய சூட்சுமத்தை பற்றி சொல்லுங்களேன். அதாவது ஒரு வாகனத்தின் மீது பன்றி மோதி விடுகிறது, இல்லாட்டி நீங்கள் பன்றியின் மேலே மோதிடுறீங்க அப்படின்னா அந்த வாகனத்திற்கு மிகப்பெரிய ஆபத்து வரப்போகிறது. வாகனத்திலே பயணிக்கக்கூடியவர்களுக்கு பெரிய ஆபத்து ஒன்று காத்திருக்கிறது. ஒரு ஆக்சிடெண்ட்டு, ஒரு குடும்பத்தில் ஆபத்து அது காத்திருக்கிறது என்பது தான் அதனுடைய பொருள். அப்போ அதுலேருந்து எப்படி நம்ம தப்பிக்கிறது? பலருக்கு பார்த்தீங்கன்னா வாகனத்தை உடனே விற்றுருங்க அப்படின்னு சொல்கிறோம். விற்க முடிஞ்சவங்க வித்துடுறாங்க. அப்போ விற்க முடியாதவர்கள் என்ன செய்வது? எங்களுக்கு இந்த ஆபத்து வரக்கூடாது. முதல்ல இந்த வாகனம் மோதியதால் ஏற்படக்கூடிய, பன்றி மீது மோதியதால் ஏற்பட அந்த ஆபத்தை எங்களுக்கு விலகணும், எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு சொன்னால் நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும்னா, எந்த வாகனம் ஒரு 2 வீலரோ 4 வீலரோ எது மோதி இருக்கோ அதை முதல்ல நீங்கள் கொண்டு போய் நல்லா அதை சுத்தம் பண்ணுங்க. அந்த வண்டியை முதல்ல சுத்தம் பண்ணுறது தான் மிக முக்கியம். வண்டியை சுத்தம் பண்ணின உடனே இம்மிடியட்டாக, ரொம்ப தாமதிக்காமல், அருகிலே எங்கே வந்து வராக பெருமாள் இருக்கிறார், எங்கே வாராகி இருக்கிறாள் அப்படின்னு பார்க்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த நாளில் இது நடந்திருக்கிறதோ உடனடியாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், எங்கே வாராகி குடியிருக்கிறாள் அப்படின்னு போய் பார்க்கணும். அந்த வாராகிக்கு இல்லை வராக பெருமாளுக்கு உடனடியாக நீங்கள் அர்ச்சனை செய்திடணும். அப்படி செய்துவிட்டு 15 நாட்களுக்கு ஒரு முறை, அடுத்த எப்போ வெள்ளிக்கிழமை வருதுன்னு பாருங்க, 15 நாட்களில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ஒரு அர்ச்சனை செய்யுங்க. 3 மாதம் கழித்து அந்த வாகனத்தை மீண்டும் சுத்தம் செய்து வாராகிக்கு அபிஷேக அர்ச்சனைகள் செய்து அந்த வாகனத்துக்கு பூஜை போடணும். அதுதான் முக்கியம். வாராகி கோயிலில் நிறுத்தி அந்த வாகனத்திற்கு பூஜை இடுங்கள். எல்லா ஆபத்துக்களும் விலகிவிடும். அந்த வாகனத்தை நீங்கள் தொடர்ச்சியாக பயன்படுத்தலாம், எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். மிக்க நன்றி சார். நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு அழைப்பாளர் இருக்காங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. நமஸ்காரம், பண்ருட்டின்னு பேசுறேம்மா. பண்ருட்டி. சொல்லுங்க சார், யாருக்கா கேக்குறீங்க? என் பையன் டாக்டரா இருக்காரு, வேலைக்கும் அவர் வேலைக்கும் எக்ஸாம் எழுதினாரு. இப்போ லேட் ஆகுது ரிசல்ட் வரதுக்கு. ஓகே, பையனோட பேரு வயது சொல்லுங்க. என் குகன், மிதல் இலக்கணம். சார் ஒரு நிமிஷம். புகழா பையன் பேரு? குகன். குகன் குகன். வயது என்ன சார் அவருக்கு? வயசு 29 நடக்குதுமா. ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க. லக்கணம் மிதனம், ராசி கும்பம், அவுட்டி நட்சத்திரம் பாத 2. சரி, இப்ப தொடர்ந்து பேசுங்க சார் கிட்ட. ஐயா வணக்கம். வணக்கம். நமஸ்காரம் சார். நமஸ்காரம் சார். உங்களுக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாலே ஒரு நிமிடம் பொறுத்துருங்க. நம்முடைய அன்பு நேயர் ஒருவர், ஒரு சகோதரி இதற்கு முன்பாக பேசியிருந்தார், இடைவேளைக்கு முன்பாக ஒரு சகோதரி பேசியிருந்தார். தன்னுடைய மகனுக்கு வந்து கால்கள் எழுந்து நடக்க முடியலன்னு சொல்லியிருந்தார். அவருக்கு பரிகாரம் சொல்லியிருந்தேன். அந்த அன்பு சகோதரிக்கு மீண்டும் ஒரு செய்தியை நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து இந்த பரிகாரம் செய்த பிறகு ஒரு 3 மாதம் கழித்து நீங்கள் நேரடியாக என்னை ஒரு முறை சந்தியுங்கள். உங்கள் அன்பு மகன் ஜாதகத்தோடு சந்தியுங்க. உங்கள் அன்பு மகன் வாழ்க்கையில் ஒரு மாறுதலை உருவாக்குவதற்கு என்ன வழிகாட்டுதல் இந்த ஜாதகத்தில் இருக்கிறதோ அது முழுமையாக நான் உங்களுக்கு வழிகாட்டுகிறேன். அதற்கு காத்திருக்கிறேன் அன்பு சகோதரி, நீங்கள் கவலைப்படாதீங்க. சரி ஐயா, இப்போ நீங்கள் சொல்லுங்கள். குகன் வந்து எம்பிபிஎஸ் முடிச்சிருக்காரா, என்ன முடிச்சிருக்காரு? எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு இப்போ எம்டிக்கு எக்ஸாம் படிக்கிறாரு. சரி, எம்டி எக்ஸாமினேஷன் ரிசல்ட் வந்துருச்சுல்ல அவருக்கு? இது எம்டி எழுதல, ஆனால் வேலைக்கு எழுதினாரு, டிலே ஆகுது. அதாவது எக்ஸாமினேஷன் எழுதியிருக்காரு, ரிசல்ட் வரலைங்கிறீங்க? ஆமாம். சரி, இப்போ இவருடைய ஜாதகத்தில் என்ன இருக்குன்னா, அவர் 2 முறைக்கு மேலாக ஒரு முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறதா அவருடைய ஜாதகத்தில் இருக்குது. சரிங்களா? அவருக்கு வந்து மதிப்பெண்கள் என்பது குறைவாக இப்போ இருக்கும் அப்படின்னு இருக்குது. மதிப்பெண்களை அதிகப்படுத்துவதற்கு அவர் வந்து கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் தேவைப்படுகிறது. அதனால் இந்த ப்ரிப்பரேஷன் அதிகப்படுத்த சொல்லுங்கள். நல்ல முறையில் எதிர்காலத்தில் அவருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும். வாழ்த்துக்கள். நன்றி அழைத்தமைக்கு. அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? என் பேர் ஜெயந்தி மேடம், திருச்சில இருந்து பேசுறேன். எங்க பையனுக்காக கேட்கிறேன். பையனோட பேரு வயது சொல்லுங்கம்மா. பேர் அரவிந்த், வயது 2/5/2003. 2003. பேர் என்ன சொன்னீங்கம்மா? அரவிந்த். அரவிந்த். ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க. பரணி ராசி, பரணி நட்சத்திரம், மேஷ ராசி, மகர லக்னம். சரிம்மா, என்ன கேள்வி கேக்குறீங்க? மேடம், எங்க பையன் வந்து ஃபைனல் இயர் பிடெக் டெக்னாலஜி படிக்கிறாரு. இந்த வருஷம் கேம்பஸ் கிடைக்குமா இல்ல மேல படிப்பானோ, அதுக்கு தான் மேடம். சரிம்மா, தொடர்ந்து பேசலாம் சார் கிட்ட. வணக்கம்மா. வணக்கம் சார். உங்க பையனுடைய பேர் அரவிந்தனா அரவிந்தா? அரவிந்த். அரவிந்த். அன் கிடையாது, விகுதி வராது. சரிம்மா, நல்லதுமா. இப்போ இவருடைய ஜாதகப்படி என்ன கேட்டீங்கன்னா, கலை சம்பந்தப்பட்ட ஒரு படிப்பு
அட்மினிஸ்ட்ரேஷனோட கலந்த படிப்பு, ஒரு மேற்படிப்பு அவர் படிக்கணும்னு இருக்குது. அரவிந்த் தானே வீட்டில் கூப்பிடுறீங்க, அரவிந்தன் இல்லையே? சரிம்மா, அவருக்கு வந்து இன்னொரு மேற்படிப்பு இருக்குமா, கலை சம்பந்தப்பட்ட படிப்பு இருக்குது. அதே மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன் கலந்தது, அந்த படிப்பை தான் அவர் எடுக்கணும். அந்த படிப்பை எடுத்து மேற்படிப்பு படிக்கிற போது ஒரு சிறந்த காலம் அவர் காத்திருக்குமா. ஹையர் எஜுகேஷன் படிக்க வைக்க நல்ல காலம் காத்திருக்கு. நன்றி அழைத்தமைக்கு. அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் ஜெயந்திங்க. எந்த ஊர்ல இருந்துமா? குறிஞ்சிப்பள்ளில இருந்து பேசுறேங்க. சரி, யாருக்காக கேக்குறீங்க? எனக்காக தாங்க கேக்குறேன். உங்களுடைய வயதுமா? வயது வந்து எனக்கு 39ங்க. சரி, ராசி நட்சத்திரம் தெரியுமா? ராசி வந்து மேஷ ராசிங்க. நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரங்க. லக்னம்மா? லக்னம் வந்து கடக லக்னங்க. சரி, என்ன கேள்வி கேக்குறீங்க? எங்களுக்கு குழந்தை இல்லைங்க, அதுக்காக கேட்கலான்னு ஃபோன் பண்ணேன். குழந்தை பாக்கியத்துக்காக கேக்குறீங்க. தொடர்ந்து பேசலாம் சார் கிட்ட. வணக்கம்மா. வணக்கம் சார். அதாவது எல்லாம் வல்ல இறைவன், நமக்கு எல்லா கருணையும் உடைய அந்த இறைவன் வந்து அனுக்கிரகம் பண்ணுவாருமா. உங்க ஜாதகத்துல என்ன காட்டுதுன்னா கர்ப்பப்பை தொடர்பான ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு தான் உங்களுடைய ஜாதகம் காட்டுதுமா. இதுக்கு என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, பாதாளத்திலே இருக்கக்கூடிய தெய்வம் பிரத்தியங்கரா, விநாயகர், முருகப்பெருமான் என்று பாதாளத்திலே எந்த தெய்வம் உங்கள் அருகிலே இருக்கிறதோ அந்த தெய்வத்திற்கு அபிஷேகம் செய்துக்கிட்டு வரணும். அந்த தெய்வத்திற்கு செவ்வாய்க்கிழமைகள்ல அபிஷேகம் பண்ணிக்கிட்டு வரணும். அப்படி அபிஷேகம் செய்து கொண்டு வருகிற போது உங்களுக்கு வந்து உள்ள தடை விலகும், உங்களுக்கு இருக்கக்கூடிய கோளாறுகள் விலகும், உடல் நலமாகும், ஒரு நல்ல செய்தி வருவதற்கு இறைவன் அருள் புரிவான். முதல்ல அந்த அபிஷேகத்தை நீங்கள் செய்யுங்கள். பாதாள விநாயகர், பாதாள முருகன், பாதாளத்திலே எழுந்தருளி அருள்பாலிக்கக்கூடிய பிரத்தியங்கரா, இப்படி எந்த தெய்வம் உங்கள் பக்கத்தில் இருக்குன்னு பாருங்க. அந்த தெய்வத்திற்கு நீங்கள் அபிஷேகம் செய்து வருகிற போது அற்புதமான மாற்றம் ஏற்படுமா. நல்ல குழந்தை வாக்கியம் உண்டாக வாய்ப்பு கிடைக்குமா. வாழ்த்துக்கள். சரி, இப்போ வந்து எக்ஸாம் சீசன், பசங்க வந்து நல்லா படிக்கிறாங்க, இல்லை படிக்கணும், படித்ததெல்லாம் ஞாபகத்துக்கு இருக்கணும், நல்ல மதிப்பெண்கள் வாங்கணும், முக்கியமாக அதுதான். அதுக்கு ஒரு பரிகாரம் சொல்லுங்கள் சார். ஆமாம், மாணவர்கள் வந்து அந்த வித்யாகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் பகவானுடைய அனுக்கிரகம் வேணும். அது இருந்தால் படிப்பில் மிகச்சிறப்பாக வரலாம். நல்ல ஞானத்தை அடைவதற்கு குரு பகவானுடைய அருள் வேணும். அதனால தான் பாடம் நடத்தக்கூடிய ஆசிரியர்களை மதித்து நடக்கணும் அப்படின்னு சொல்கிறது. இப்போது உங்களுக்கு வந்து நல்ல ஞாபக சக்தி வேணும். எக்ஸாமினேஷன் ஹாலில் பாடங்கள் மறக்கக்கூடாது. எவ்வளவு படித்தாலும் பாடம் மறந்து போயிடுது. பெற்ற தாய்க்கெல்லாம் என்ன கவலை இருக்குன்னா, என் பிள்ளைகளுக்கு நல்ல ஞாபக சக்தி வரணும், வழி சொல்லுங்கள், நல்ல மதிப்பெண் எடுக்கணும், வழி சொல்லுங்கள் அப்படின்னு தான் எல்லோரும் கேட்குறாங்க. இதற்கு என்ன செய்யணும்னா, முதல் விஷயம், உங்கள் பிள்ளைங்க குடிக்கக்கூடிய தண்ணீர் இருக்குது பாருங்கள், அதை செப்பு டம்ளரில் அவர் தண்ணீர் கொடுங்கள். அந்த செப்பு டம்ளர் தண்ணீர் கொடுக்குற போது அந்த ஆற்றல் அவர்களுக்கு வந்து ஒரு நல்ல ஞாபக ஆற்றல், ஒரு மின்காந்த ஆற்றல் அவர்கள் கிடைக்குது. ஸோ நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்காகவும் இருப்பாங்க, அவங்களுக்கு நல்ல முறையில் ஞாபக சக்தியும் இருக்கும். இரண்டாவது, எக்ஸாமினேஷனுக்கு படிக்கக்கூடிய இந்த நேரத்தில் உங்கள் வீட்டுடைய வடகிழக்கு ரூம் எதுன்னு பாருங்கள். வடகிழக்கு பகுதியில் கிழக்கு திசை பார்த்து அவர்கள் படிக்கணும். அப்படி பாடம் படிக்கிற போது பாடங்கள் நல்ல ஞாபகம் இருக்கும். எது முக்கியமான கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிறது மனதிற்கு அந்த சிந்தனை தோன்றும். அதனால் வடகிழக்கு ரூமில் உட்கார்ந்து கிழக்கு திசை பார்த்து படிக்க சொல்லுங்கள். பிள்ளைகள் நல்ல முறையில் மதிப்பெண் பெறுவதற்கு அது உதவியாக இருக்கும். மிக்க நன்றி சார். நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு அழைப்பாளர் இருக்காங்க. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ அம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? நான் திருவள்ளூர்லேருந்து பேசுகிறேங்க. என் பேர் துளசி. யாருக்காக கேட்குறீங்க? பையனுக்காக கேட்கணுமா. பையனோட பேர், வயதுமா? பையனோட பேர் அசோக்குமார். வயசு 27, 1998 பிறந்தாங்க. சரி, ராசி நட்சத்திரம் லக்னம்? ராசி வந்து விருச்சிக ராசி, கேட்ட நட்சத்திரம் மகர லக்னம். என்ன கேள்வி கேட்குறீங்கம்மா? திருமணத்துக்கும் வேலை வந்து நிரந்தரமான ஒரு வேலைக்காகவும் கேட்கணும். சரிம்மா, தொடர்ந்து பேசுங்க சார் கிட்ட. சரிங்க. அம்மா வணக்கம்மா. வணக்கம் சார். உங்களுடைய அன்பு மகனுக்கு இப்படித்தான் வேலை வேணும் அப்படின்னு எந்த கணக்கு அவர் வச்சுக்கிடக்கூடாது, சரிங்களா? அதே மாதிரி திருமணத்திற்கு பார்க்கிற போதும் எனக்கு மணமகள் என்பவள் இப்படி இருக்க வேண்டும் என்று ஏதாவது ஒரு சின்ன ஒரு விஷயத்தில் பிடிவாதமாக இருந்தால் கூட திருமணம் என்பது தட்டி போய்கிட்டே இருக்கும் இந்த ஜாதகத்துக்கு. அதனால் கல்யாணத்துக்கு பொண்ணு கிடைச்சா போதுங்கிற எண்ணம் தான் இருக்கணும். இவருக்கு நல்ல முறையில் வேலை கிடைப்பதற்கு என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, அஸ்வினி நட்சத்திரம் வரும் பாருங்க. அந்த அஸ்வினி நட்சத்திரம் வருகிற போது மாதத்தில் ஒரு நாள் வருது பாருங்க. அந்த அஸ்வினி நட்சத்திரத்தன்று இவருக்கு நீங்கள் பக்கத்தில் உள்ள கோயிலில் சிவபெருமானுக்கு அர்ச்சனை பண்ணிக்கிட்டே வரணும். அப்படி அர்ச்சனை செய்து கொண்டு வருகிற போது நல்ல முறையில் இவருக்கு வந்து ஒரு வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு உருவாகும். வாழ்த்துக்கள். நன்றி அழைத்தமைக்கு. அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்கள் பேர்?
நேரம் நல்ல நேரம்ல இணைந்திருக்கீங்க. டிவி பார்க்காம ஃபோனில் பேசுங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள் சார். நம்ம நேர்களுக்கு நிறைய பேர் நீங்கள் பரிகாரம் வழிபாடுலாம் சொல்லிட்டு இருக்கீங்க. ஒரு சில பேருக்கு நிகழ்ச்சியிலே சொல்லிடுறீங்க, ஒரு சில பேருக்கு நேரில் வரணும். குறிப்பாக ஒருத்தரை காக்க வச்சு நீங்கள் சொன்னீங்க சென்ற நேருக்கான விளக்கத்தை இன்னும் நான் சொல்கிறேன் அப்படின்னு. உங்களுக்கு திடீர்னு தோணுமா சார் அவங்களுக்கு இதை இப்போவே சொல்லணும் அப்படின்னு? ஆமாம்மா, அதாவது இதில் என்ன அப்படி கேட்டிங்கன்னா, அந்த அன்பு சகோதரி தன்னுடைய மகனுடைய கால்கள் நடப்பதை பற்றி கேட்குறாங்க. அதற்கு நுட்பமான பரிகாரங்கள் இருக்குது. ஒரு நிகழ்ச்சியில் நேரம் போதாமை நமக்கு, அதனால் என்ன பண்ணிடுறோம்னா அது இருக்கக்கூடிய ஒரு எளிய பரிகாரத்தை சொல்லிட்டு நம்ம விட்டுடுறோம். ஆனால் ஒரு ஜாதகத்தை முழுமையாக பார்த்தால்தான் நான் நேயர்களுக்கு நிறைய விளக்கங்கள் சொல்ல முடியும். ஆனால் என்னுடைய மனசு அது உறுத்திக்கிட்டே இருக்குது. அந்த சகோதரி கேட்ட பிறகு அந்த பையன் எழுந்திரிச்சு நடக்கணும், அதுக்கு உதவுவதற்கு தான் நம்ம அஸ்ட்ராலஜியில் உட்காந்துருக்கோம். அதற்காக நான் என்ன பண்ணுறதுன்னு மனசில் கணக்கு பண்ணுறேன். மனதுக்கு உத்தரவு ஆகிக்கிட்டே இருக்குது, இல்லை நீ சொன்ன பதில் பத்தாது, அவங்கள நேரம் சந்திக்க சொல்லு அப்படின்னு உத்தரவாகுது. அதனால தான் அந்த சகோதரிக்கு நான் அதை சொன்னேன். அப்படித்தான் ஒவ்வொரு நேயருக்குமே என்ன கேட்டிங்கன்னா, இங்கே நாங்கள் சொல்லக்கூடிய பரிகாரம் என்பது அந்த பரிகாரத்தை நீங்கள் பின்பற்றணும். பின்பற்றுகிற போது அது அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். மிக நன்றி சார். நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு அழைப்பாளர் இருக்காங்க. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. நான் சாலமா பேசுறேன்பா. எந்த ஊர்ல இருந்துமா? நான் திருவண்ணாமலை பேசுறேம்மா. சரி, யாருக்கா கேட்குறீங்கம்மா? எங்க பையனை பார்க்கணும்மா. பையனோட பேரு வயது சொல்லுங்க. சந்திரசேகர். 97 மாசம் 31 இருப்பாங்க. 97வது வருஷம் பிறந்திருக்கிறார். ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க. 3 நட்சத்திரம் தனுசு ராசி. சரிம்மா, லக்னம் தெரியுமா? லக்னம் தெரியாதுமா. என்ன கேள்விமா? அவனுக்கு படிப்பு இன்ஜினியரிங் படிச்சான், அது தக்க மாதிரி வேலை வரல. பிஇ படிச்சிருக்காரா? இன்ஜினியரிங் படிச்சிருக்கான். சரி, நீங்க ஸ்பீக்கர் கட் பண்ணிட்டு போன்ல பேசுங்கம்மா, விட்டு விட்டு கேக்குது. பேசுங்க சார் கிட்ட பேசுங்க. அம்மா வணக்கம்மா. வணக்கம் சார். சொல்லுங்கம்மா, என்ன கேட்கணுமா உங்களுக்கு? எங்க பையனுக்கு ஒரு வேலை படிப்பு படிக்க வைக்கணுமா, இதெல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியல சார். உங்கள் பேச்சு எங்களுக்கு தெளிவாக கேட்க மாட்டேங்குதுமா. பேச்சு இங்கே பிசுரடிக்குது. படிப்புங்கிற வார்த்தை மட்டும்தான் நீங்கள் பேசுகிறதுல எனக்கு புரியுது. உங்கள் அன்பு மகனுடைய ஜாதகத்தில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு படிப்பு என்பதை இவர் திருப்திகரமாக முடிக்க முடியாது. அவர் படித்து தகுந்தாற் போல் அவர் வாழ்க்கையில் இல்லாமல் வாழ்க்கை முறை மாறும் அப்படின்னு ஜாதகத்தில் இருக்குது. அப்போ இவர் படிப்பு மிகச்சரியாக ஒரு நல்ல படிப்பினால் ஒரு வாழ்க்கை, படிப்பு நல்லா அமையணும், படித்து முடித்து நல்ல வாழ்க்கை அமையணும், அந்த மாதிரியான இந்த சிக்கல்கள் வரக்கூடாது அப்படின்னு சொன்னால், புதன்கிழமை அன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, புதன்கிழமை அன்று அருகில் இருக்கக்கூடிய கோயிலில் நவக்கிரகங்களை வலம் வர வேண்டும். உங்கள் பையனுடைய ஜாதகத்தில் ராகு கேதுக்கு இடையில் மிட் பாயிண்டில் மாட்டிக்கொண்டிருக்கக்கூடிய கிரகம்தான் இவருடைய வாழ்க்கையை பாதிக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, முதல் விஷயம் ஒரு சின்ன பரிகாரம் பண்ணி பார்க்கலாம். நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய ராகு கேதுக்களை புதன்கிழமைகளில் சென்று வழிபாடு செய்யணும். அப்படி வழிபாடு செய்யணும், நவக்கிரகங்களை 9 முறை சுற்றி வரணும். இப்படி செய்ய செய்ய மெல்ல மெல்ல அவருக்கு மாற்றம் வரும். மிக்க நன்றிமா சார். இன்றைய நேரலையில் எங்களோடு இணைந்து கொண்டு நேர்கள் கேட்ட கேள்விகளாக இருக்கட்டும், வழக்கமாக முத்தான 3 பரிகாரங்கள் எங்களுக்காக சொன்னீங்க. மிக்க நன்றி. ரொம்ப நன்றிம்மா. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் எங்களிடம் ஜோதிட ஆலோசனை பெற விரும்பினால் சென்னையில் டி நகர்லேயும் நங்கநல்லூர்லேயும் எங்களுக்கு ஆஃபீஸ் இருக்குது. ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு மீட் பண்ணலாம். ஆன்லைன் கன்சல்டேஷனும் உண்டு. உங்கள் வாழ்க்கையை வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். நேர்களே, மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம்.